ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸோட பார்ட் 7 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் ஹீரோ நான் யாருன்னு உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். எனக்கு தெரியல, நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா அவ. அப்போ அதை கேட்டுட்டு ஹீரோ நல்லா பாரு, நான் யாருன்னு தெரியலையா, இதுக்கு முன்னாடி இந்த முகத்தை நீ பார்த்ததே இல்லையான்னு கேட்டதும் ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு அவனவே பார்த்துட்டு, கண்டிப்பாக அது நீயா இருக்க சான்ஸ் இல்லை, அவன் ஆல்ரெடி செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு உன்ட்ட யார் சொன்னது அவன் இறந்து போயிட்டதா, அவன் இன்னும் உயிரோடு தான் இருந்துட்டு இருக்கான்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. இதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்கிறா. இதெல்லாம் உண்மைதான், நான் சொல்கிறேன்ல அவன் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல வரும்போது அங்கே பார்த்தா நம்ம ஹீரோவோட பிரதர் வந்துடுறான். இப்போ அவன் ஹீரோவை பார்த்து நீங்கள் என்ன இங்கே பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறான். நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதும் நான் வந்து அவங்க காயம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்கிறான். சரி, அப்பா வந்து உங்களுக்கு நிறைய டைம் கால் பண்ணாராம், பட் நீங்கள் ரிசீவ் பண்ணலையா, நீங்கள் ஃபஸ்ட்டு ரொம்ப அர்ஜென்ட்டாக பேசணுமா, அதனால் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ சில ஆளுங்க அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ மேலேயும் அங்கே எல்லார் மேலேயும் வந்து கன் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே ஜெய்மே வந்துட்டு கன் ஷூட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ உனக்கு எதுவும் ஆகலை இல்லை, நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கேட்குறான். கவலைப்படாத, நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயினுக்கு சின்ன வயசில் வந்து நடந்த எல்லாமே ஞாபகம் வருது, அவங்க அம்மாட்ட இருந்து எப்படி ஹீரோ காப்பாற்றினான்னு. அதை பார்த்துட்டு அவர் ரொம்ப ஷாக்காகி போய் அவனவே பார்த்துட்ருக்கா. அப்போ நம்ம ஹீரோட பிரதரும் அங்கே ஜெய்மே வந்துடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் பாஸ் நான் வந்து அவங்கள பிடிக்க முடியல, அவங்க இங்கேருந்து தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்றத சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோட பிரதர் நீங்கள் நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க, அவங்க உங்களை தான் கன் ஷூட் பண்ண வந்தாங்க, என்னன்னு உங்களுக்கு புரியுதுலன்னு சொல்லிட்டு எதையும் சொல்ல வரான். ஆனால் ஹீரோ வந்து சொல்ல விடாமல் எப்படியோ தடுத்து விடுறான். சரி நீங்கள் இவ்வளோ உள்ளே கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் வந்து நீங்களுமே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. அதனால் நீ கவலைப்படாத, நான் பத்திரமா திரும்ப வந்துடுவேன், உன்கிட்ட ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன், நீ போ உள்ள அப்படின்னு சொல்லிடுறான். அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோட பிரதருமே ஹீரோயினை உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறான். அப்புறம் ஹீரோ ஜெயிட்ட அப்பா இந்த விஷயமா தான் என்கிட்ட பேசணும்னு நினைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவருக்கு கால் பண்ணுறான். அவருமே இப்போ உன் மேலே அட்டாக் நடந்துச்சு இல்லையா, அது எல்லாத்தையுமே உன்னோட ஆன்டி தான் பண்ண வச்சுருக்காங்க, அவங்க தான் இல்லை எதுக்காக காரணம், அவங்க வந்து இப்போ உன்னை பற்றின சர்ச் எல்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நீ பார்த்து பத்திரமா இருந்துக்கோன்னு சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோக்குமே ரொம்ப ஷாக்காக இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோட பிரதர் அவளுக்கு காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டு விட்டுட்ருக்கான். இப்போ ஹீரோயின் இப்போ நீ ஒரு விஷயம் சொன்னியே, இது உங்கள் மேலே தான் நடந்த அட்டாக்குன்னு சொல்லிட்டு உங்கள் பிரதரை பார்த்து அதுக்கு என்ன மீனிங் சொல்லிட்டு இருக்கா. இப்போ அவன் ஏதோ பதில் சொல்ல வரான். ஆனால் அதுக்குள்ளே அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் அம்மா வந்துட்டு தாந்தும் கத்த ஆரம்பிச்சுடுறாங்க. வீட்டுக்கு வெளியே என்ன ஒரே குண்டு சவுண்டாக கேட்டுச்சு, எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குது, நம்ம இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் பேக் பண்ணுங்க, நம்ம ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணிக்கிறலாம், அவங்களெல்லாம் போலீஸ் பிடிக்கிற வரைக்கும் நம்ம இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அதை பார்க்க நம்ம மீட் பண்ண டைம் வந்து சரியில்லைன்னு நினைக்கிறேன், அந்த நம்ம வீட்டுக்குள்ளே வந்ததுமே இவ்வளோ ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அதை கேட்டுட்டு ஹீரோயின் சிஸ்டர் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக பேசுங்க, அவங்க பிரதருமே இங்கே இருக்காங்க அப்படின்னு சொன்னதும் உடனே அவனை பார்த்துட்டு ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்கள் என்ன நல்லா தானே இருக்கீங்க, உங்களுக்கு எதுவும் ஆகலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அவனுமே நல்லா தான் இருக்கேன்னு சொன்னதும் யாராச்சும் போலீஸ்க்கு கால் பண்ணீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் அங்கே ஜெய் வர்றான். நீங்கள் அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்பட வேணாம், நாங்கள் ஆல்ரெடி போலீஸ்க்கு வந்து கால் பண்ணிட்டோம், அவங்க வந்து அவங்கள கண்டுபிடிச்சிக்குவாங்க, பாஸ் உங்கள் பாதுகாப்புக்காக வெளியே கார்ட்ஸுமே போட்டிருக்காரு அப்படின்றத சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோட பிரதர் ஜெயிட்ட அந்த வெளியே இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணுங்கள், அதெல்லாம் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் கிடைக்கலாம் அப்படின்றத சொல்கிறான். அதுக்கப்புறம் யாராச்சும் அங்கே இருக்கிறத வேகமாக டிலீட் பண்ணிட போகிறாங்கன்றத சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு அவனுமே நான் பண்ணிடுறேன்னு சொல்கிறான். சரி உங்களோட பாஸ் எங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. ஹீரோ அங்கே வரவும் சரி நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நம்ம ஹீரோ வந்து எங்கள் பாஸ் வந்து முக்கியமான வேலையாக வெளியே போயிருக்காருன்றதை சொல்லிட்டேன்னு சொல்கிறான். அப்புறம் மேயோட வீட்டுக்கு வெளியேயும் உங்கள் வீட்டுக்கு வெளியேயும் நிறைய கார்ட்ஸை நான் போட்டு வச்சுருக்கேன், அவங்க செக்யூரிட்டி உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோ வந்து சரி இந்த அட்டாக்கை வந்து ஃபஸ்ட்டு யார் பண்ணது அப்படின்றத நீ கண்டுபிடிக்கணும், அப்புறம் இதில் என்னோட ஆன்ட்டியோட வேலை ஏதாச்சும் இருந்தால் நீ உடனே என்கிட்ட வந்து சொல்லிடு அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஒரு ப்ளஸ் பேக் கட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட அப்பாவும் அவங்க ஆன்ட்டியுமே சண்டை போட்டுட்ருக்காங்க. நம்ம ஹீரோவோட அப்பா வந்து ஒரு நேர்மையான பொலிட்டிஷியன், ஆனால் அவங்க ஆன்ட்டி வந்து இவரோட பேரில் நிறைய இல்லீகல் வேலை பண்ணியிருக்காங்க, அதனால தான் இவர் கோவப்பட்டுட்ருக்காரு. மக்கள் எல்லாம் என்னை வந்து ட்ரஸ்ட் பண்ணுற தான் இந்த இடத்துல நான் இருக்கேன், தேவையில்லாமல் என் பேரை கெடுத்து வைக்காத, ரெண்டாவது என்னோட சிஸ்டராக இருந்தாலும் பரவாயில்ல, நீ செஞ்ச வேலைக்கு ஜெயிலுக்கு போய் தான் ஆகணும் அப்படின்றத சொல்கிறாரு. நான் அப்படிலாம் ஒன்றும் பண்ணலைன்னு சொல்லிட்டு அங்கே ஆர்குமெண்ட் போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோக்கு உடம்பு முடியாமல் போகவும் அப்போ தான் அந்த காரை ஓட்டிகிட்டு போகவுமே அங்கே பிரேக் டவுன் ஆகிருக்கு. அப்போ அவங்க அப்பா வந்துட்டு ரொம்ப அப்படியே பாவம் உள்ளே எல்லாருமே மாட்டிட்டு போய் கிடக்குறாங்க. நம்ம ஹீரோவோட அம்மா வந்துட்டு எப்படி கார் வந்து உடனே வந்து பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை இது பிரேக் டவுன்லாம் ஆகலை, இது வேணுன்னே தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ நம்ம ஹீரோவை மட்டும் வெளியே காப்பாற்றி கொண்டுட்டு வந்துடுறாரு. சரி நீங்கவே வெயிட் பண்ணு, நான் போய் அம்மாவை காப்பாற்றி கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போய் காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்போ பார்த்தா வெளியே அங்கே பெட்ரோல் ஃபுல்லாக லீக் ஆகிருக்கு. அதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அவன் காப்பாற்றுறதுக்கு முன்னாடியே வந்து அவன் கண்ணு முன்னாடியே கார் வந்து பிளாஸ்ட் ஆகி அவங்க எல்லாருமே அங்கேயே இறந்து போயிருக்காங்க.
அப்போ பார்த்தா நம்ம ஹீரோ இது எல்லாத்தையுமே கனவாக தான் கண்டிருக்கான். பாவம் இப்போ கூட அதை கனவை கண்டுட்டு ரொம்ப பயந்து போய் எந்திரிச்சு உட்காந்துட்ருக்கான். அப்புறம் திரும்பவுமே நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் பேக் காட்டுறாங்க. இப்போ ஹீரோவோட அப்பாவாக இருக்கவர்கிட்ட வந்து நம்ம ஹீரோ வந்து நீங்கள் எதுக்காக என்னை வந்து தாய்லாந்துக்கு போக விட மாட்டீங்க, என்னை வந்து யாராச்சும் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உனக்கு எல்லா விஷயம் தெரியுதுல்ல, நீ தேவையில்லாமல் எதுக்கு இப்போ வந்து ஆர்கியூ பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை கேட்டுட்டு நான் கண்டிப்பாக போய் தான் ஆகணும், எனக்கு தெரியும் இது ஆக்சிடென்ட் கிடையாது, எங்களை கொல்றதுக்கு தான் ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு. ஏன்னா எங்கள் அப்பா இறந்த பிறகு எங்கள் அப்பாவோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்புறம் அவரோட பொசிஷன் எல்லாமே எங்கள் ஆன்ட்டிக்கு தான் கிடச்சிருக்கு. பார்த்தா எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்காக வச்சிருந்த அந்த இடத்தையுமே இப்போ ஆன்ட்டி வந்து அவங்களோட யூஸ்க்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதனால் அவங்களுக்கு தான் நிறைய லாபம் இருக்குது, அதனால் கண்டிப்பாக அவங்க தான் ஏதாச்சும் கொள்றதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க அப்படின்றத சொல்கிறான். அதுக்கப்புறம் ஜெயிட்ட சரி அந்த ஆளுங்க யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டியான்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். இல்லை இப்போ வரைக்கும் எதுவும் எனக்கு கண்டுபிடிக்க முடியலன்றத சொல்கிறான். சரி நியூஸ்லலாம் இதை பற்றி என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும், நேற்று வந்து நியூஸில் எல்லாமே இதை பற்றி போயிட்டு இருந்துச்சு, ஆனால் எந்த நியூஸ்லையுமே இதை பற்றி இன்றைக்கி பேசவே இல்லை அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிடுது. அப்படின்னா இதை பண்ண பர்சன் வந்துட்டு ரொம்பவே பவர்ஃபுல்லானவங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயினோட அம்மாவை காமிக்கிறாங்க. பார்த்தா இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க சிஸ்டர் அவங்க 2 பேர்த்தையும் பிளாக் பண்ணுற மாதிரி வர்றாங்க. அதை பார்த்துட்டு அவங்க நீங்கள் இப்போ எதுக்காக என்ன பிளாக் பண்ணிட்டுருக்கீங்க, என் மேலே சந்தேகப்படுற வழியெல்லாம் வச்சுக்காதீங்க, நான் ஆல்ரெடி எல்லாத்தையுமே கேட்டுட்டேன், அவங்க எதுவுமே பண்ணலையா, அப்புறம் நான் 5 மில்லியன் நாங்கள் கடன் வாங்கி வச்சுருந்தேன், அந்த ஆளுக்குமே ஃபாக் வந்துட்டு காசை கொடுத்து செட்டில் பண்ணிட்டாரு, அவங்க இதுக்காக இதை பண்ண போகிறாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் இதை யார் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னதும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆள் இருக்காங்க, அது யாருன்னா சாங்கோட ஒய்ஃப் அந்த வேஃபன் தான், அவங்க தான் வந்து ஜெலஸில் இப்படி பண்ணியிருப்பாங்க, சாங் கூட சேர்ந்து நீ இன்வால்வ் ஆகிட்டு சுற்றிட்டு இருக்கன்றத வாசி, நான் இதுக்கு தான் சொல்கிறேன் ஆல்ரெடி அந்த ஆள் கூட சேர்ந்து சவகாசம் வைக்காதன்னு, பார்த்தீங்களா அந்த லேடி இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் நம்ம அப்படியுமே சொல்ல முடியாது, ஏன்னா அங்கே பார்க்கோட கார்ட்ஸ்ட்டை வந்து கன் இருந்ததை நான் நேற்று பார்த்தேன், அவர் ஹோட்டலோட ஓனர் தானே, அவங்களுக்கு எதுக்கு கன் அப்படின்றத கேட்டுட்டு அவள் சொல்லிட்டுருக்கா அவளோட சந்தேகத்தை. எனக்கு என்னமோ அவர் மேலே டவுட்டாக இருக்குன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினோட மா நீ வந்து அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காது, அவரை பற்றி இப்படிலாம் தப்பாக பேசாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்படின்னா வந்து இதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணமாக இருப்பீங்க, நீங்கள் இப்போயுமே எங்கள்கிட்ட போய் சொல்லிட்டு இருப்பீங்க, நீங்கள் யார்கிட்டச்சும் கடனை தான் வாங்கி வச்சுருப்பீங்க, அந்த ஆளுங்க தான் வந்துட்டு இதெல்லாம் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னதும் உடனே இவங்க என்னென்ன நம்ம மேலே பழிய போகிறாங்களேன்னு நீ அவரை பற்றி கரெக்டாக தான் சொல்லிட்டு இருக்கன்னு தோணுது. ஏன்னா அவருக்கு நிறைய பிஸ்னஸ் வந்து எல்லா நாட்டிலையுமே போயிட்டுருக்கு, அங்கே நிறைய ஹோட்டல்ஸுமே இருக்குது, அதில் எனிமீஸ் வந்து இதை பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு சரி அவரோட ஃபோன் நம்பர் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. நீ எதுக்காக அவரோட நம்பரை கேட்குறேன்னு சொன்னதும் இல்லை நான் அவரை போய் மீட் பண்ணி பேசணும், நம்பரை கொடுங்க அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அங்கே நம்ம ஹீரோயினும் அவனும் சேர்ந்து இருந்த அந்த சின்ன வயசு ஃபோட்டோவை எல்லாத்தையும் அவன் பார்த்துட்ருக்கான். அப்போ பார்த்தா நம்ம ஹீரோயின் அவனுக்கு கால் பண்ணிடுறான். அவள் கால் பண்ணதுமே நான் வந்து மே பேசுகிறேன்றதை சொல்கிறா. நீ மே தான் பேசுகிறேன்றது எனக்கு தெரியுது, ஆல்ரெடி உன்னோட ஃபோன் நம்பர் என்கிட்ட இருந்துச்சு, சரி நீ என்ன விஷயமா கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதை கேட்டுட்டு சரி நேற்று நடந்த விஷயத்தை பற்றி உன்கிட்ட பேசணும், என்னாச்சு அப்படின்னு கேட்டதும் நேற்று ஏகப்பட்ட விஷயம் நம்ம 2 பேத்துக்குள்ள நடந்துச்சு, நீ எதை பற்றி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். நான் நம்ம மேலே ஷூட்டிங் பண்ணாங்களே அதை பற்றி தான் கேட்டுட்ருக்கேன்னு சொன்னதும் நீ அதை பற்றி கவலைப்படாத, போலீஸ் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க கூடிய சீக்கிரன்றத சொல்கிறான். ஹீரோ சரி நீ என்ன இப்போ நல்லா இருக்கேன், உன் காலில் அடிப்பட்டது நல்லா இருக்கான்னு கேட்டதும் அதுக்கு பதில் சொல்லாமல் நீ என்ன நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்குறா. ஹீரோ நான் நல்லா தான் இருக்கேன்னு சொன்னால் நீ என்ன நம்பவா போகிற அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயின் என் காலில் அடிப்பட்டதுமே நல்லா இருக்குன்னு சொன்னால் நீ என்ன நம்பவா போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்படின்னா நம்ம பேசாமல் ஒரு வீடியோ கால் போட்டு பேசிடலாம், 2 பேரோட டவுட்டுமே கிளியர் ஆயிரும்ன்றத சொல்கிறான். ஹீரோயின் அதுக்கு ஒத்துக்கிற மாட்றா. நான் உன்னை நேரில் மீட் பண்ணுவேன் பார்த்தியா, அப்போ பார்த்துக்கிறேன் நீ நல்லா இருக்கியா இல்லையான்னு சொல்கிறா. இப்போ ஹீரோ வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கான் நேரில் மீட் பண்ணுறேன்னு சொன்னதுக்கு. நான் ஒன்றும் உன்னோட வீட்டுக்கு வந்து நான் உன்னை மீட் பண்ணுறேன்னு சொல்லலையே, நீ எப்பயுமே என்னோட வீட்டுக்கு வந்துட்டு தானே இருக்க, அப்போ நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்டுட்டு ஹீரோக்கு ஹாப்பி ஆகிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நான் வந்து உன்னை மீட் பண்ணுறதுக்கு ஆனால் வந்து என்ன ரீசன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. இப்போ ஹீரோ நீ என்னோட வீட்டுக்கு வந்தேன்னா அந்த ரெயின்போ ஸ்டோரியை உன்னோட பக்கத்து வீட்டு பையன் வந்து பாதியிலே சொல்லாமல் விட்டுட்டு அவன் போயிட்டான் இல்லையா, அதை எல்லாத்தையும் நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன் அப்படின்றத சொல்கிறான். அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு கோவம் ஆயிடுது. தேவையில்லாமல் நீ அவனை பற்றி பேசிகிட்டு இருக்காத, ஆல்ரெடி மட்டும் சொல்லிட்டு நீ அந்த ஆள் கிடையாது, அவர் இறந்து போயிட்டாருன்னு, நீ தேவையில்லாத பேச்சை பேசாத அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறா. இல்லை இது விஷயமா என்கிட்ட நீ பேச தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா. அவள் பண்ண இந்த விஷயத்தை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு பாவம் ரொம்பவே கஷ்டமாயிருது. அப்போ பார்த்தா ஹீரோயின் அந்த ஹீரோ கொடுத்த ரோஸவே பார்த்துட்டு ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறா. என்னென்ன நம்ம ஹீரோயினோட அம்மாவும் நம்ம ஹீரோயினும் சேர்ந்து அங்கே ஃபியூனல் ஃபங்க்ஷனுக்கு தான் போயிருக்காங்க, ஆனால் நம்ம ஹீரோவோட ஆன்ட்டி வந்து
ரொம்ப அசிங்கப்படுத்தியிருக்காங்க. எல்லாத்துக்குமே காரணம் உன் பொண்ணு தானே, உன் பொண்ணால தான் என்னோட அண்ணனோட ஃபேமிலி எல்லாருமே டோட்டலாக எரிஞ்சு செத்து போயிட்டாங்க. கடைசியாக கூட அவங்க என்னால் வந்து முகத்தை கூட பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கோவப்பட்டு கத்திட்டுருக்காங்க. அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோயினோட அம்மா, நான் வந்து ஒத்துக்கிறேன், நீங்கள் வந்து எங்களோட பெரிய ஆள் தானே, ஆனால் நாங்கள் இங்கே ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோம், அதுக்காக நீ இப்படி அசிங்கப்படுத்துவியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு இவங்களுக்கு கோவமாயிருது. உங்களை யார் இங்கே வர சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு கோவப்பட்டுட்டு இருக்காங்க. எல்லாத்துக்குமே காரணம் உன்னோட மக தானே, அவள் செஞ்ச வேலையால் தான் இதெல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினோட அம்மா, உனக்கு வந்து எங்களை பிடிக்காதுன்றது எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் தேவையில்லாமல் இப்படிலாம் எங்களை அசிங்கப்படுத்தாத அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அவங்களுக்கு இன்னுமே கோவமாயிருது. உன் பொண்ணு செஞ்ச வேலையால் தான் அவனுக்கு பாவம் ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு. அந்த லெட்டர் எழுதி அவன் அந்த யுஎஸ்ஏல அனுப்பிவிட்ட தானே அவன் பாவம் ரொம்ப உடம்பு முடியாமல் போய் அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் இப்படி எல்லாருமே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு இருக்காங்க. அதை எல்லாத்தையுமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு அழுகிறா. எனக்கு இப்படிலாம் நடக்கும்னு தெரியாது, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறா. ஆனால் இவங்க ரொம்ப கோவப்பட்டு இன்சல்ட் பண்ணுறாங்க. அப்போ அது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு இதெல்லாம் உண்மையாக இருக்க சான்ஸே கிடையாது, அவள் எப்படி திரும்ப உயிரோட இருப்பான்றதை யோசிச்சுட்டு இருக்கா. அப்புறம் ஜெய் வந்துட்டு அங்கே ஃபோனை கொண்டு வந்து உங்கள் அப்பா தான் லைனில் இருக்கார் அப்படின்றத சொல்கிறான். அவனுமே ஃபோனை வாங்கி பேசிகிட்டு இருக்கான். சரி, நீங்கள் வந்து எப்போ திரும்ப வந்து யூஎஸ்ஏக்கு வரப்போகிறேன்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. இல்லை, நான் வரமாட்டேன்றதை சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவர், நீ என்ன எல்லாம் மேக்காக பண்ணிகிட்ருக்கியா, வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கியான்னு கோவப்பட்டதும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அவளை எப்பயுமே ஃபேமிலி வந்து ஹர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க, அவளுக்காக தான் நான் வந்து பரிதாபப்பட்டுட்ருக்கேன்றத சொல்கிறான். நீ என்கிட்ட என்ன சொல்லிட்டு போன, அவன் மேலே எனக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தானே சொல்லிட்டு போனேன், ஆனால் இப்போ என்ன அவளை பற்றி கவலைப்படுற, நீ ஒரு விஷயம் ஞாபகத்தில் வச்சுக்கோ, உன்னோட ஃபேமிலியில் எல்லோரும் இறந்த பிறகு நான் தான் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டேன்றத சொல்கிறாரு. அப்போ ஹீரோ திரும்ப இன்னொரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறான். கார் தீப்பிடிச்சு ஏறியவும் அவன் ரொம்ப பயந்து போயிட்டு வேமா அப்பா அம்மாவை காப்பாற்றுறதுக்கு ஓடி இருக்கான். ஆனால் இவர் தான் வந்து காப்பாற்றிருக்காரு. அப்போ அதெல்லாத்தையும் இப்போ நம்ம ஹீரோ நினச்சி பார்த்துட்டு நான் வந்து எதையுமே மறக்கலை அப்படின்றத சொல்கிறான். அப்போ அவர், நீ அன்னைக்கு வந்து இறந்து போயிட்ட அந்த நேமில் இருக்க வாசி, அதனால தான் இன்றைக்கி நீ உயிரோட நின்றுட்டுருக்க, நீ வந்து தேவையில்லாத ப்ராப்ளத்தில் வந்து போய் மாட்டிக்காத, உன்னோட ஆன்ட்டியை பற்றி உனக்கு என்ன விஷயம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்றது உனக்கு தெரியாது அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காரு. அதை கேட்டுகிட்டே ஹீரோ, நான் வந்து இதுக்கு மேலே பொறுத்துட்ருக்க முடியாது, என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் என்னோடய ஃபேமிலி மெம்பரே வந்து கொலை பண்ணியிருக்காங்க, எப்படி நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும், என்னோட அப்பாவோட பவர் அப்புறம் அவரோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் அந்த பர்சன் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, இதுக்கு மேலே எதையும் பார்த்துட்டு பொறுமையாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அவர், நீ அப்படி வந்து டிசிஷன் எடுக்கிறாப்புல இருந்தா நீ அங்கே கண்டிப்பாக வந்து மேய்ட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். உன்னோட ஆன்ட்டிக்கு வந்து எப்பயுமே தெரியும் நீ அந்த பொண்ணு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப க்ளோஸ்ன்னு, அதுக்கப்புறம் அவங்க ஈஸியாக உன்னை பற்றின விஷயங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நீ என்ன பண்ணுறேன்னா, நான் என்ன சொல்கிறேனோ அதை கேட்டு நட, மேய்ட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு, தேவையில்லாமல் அவள் பிரச்சனையில் போய் நீ மூக்க நுழைக்காத, உன்னோட ப்ராப்ளம் என்னமோ அதை நீ பார்க்குறதுக்கு வழியை பார்த்துக்கோ, இல்லை நீ தான் ப்ராப்ளத்தை நான் மாட்டிக்கிறணும், ஒன்று நீ அங்கே பேசாமல் நான் சொல்கிறத கேட்டினாட, இல்லைன்னா நீ இங்கே வந்து யூஎஸ்ஏக்கு கிளம்பி வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமாயிருது. ஹீரோயின் அந்த ஃப்ளாரை வச்சுட்டு நம்ம ஹீரோ வந்து அவட்ட பேசினான் இல்லையா, அதை எல்லாத்தையுமே அவள் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவள் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்க்குறா. என்னன்னு பார்த்தா இவன் அந்த ரெயின்போ ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கும் போதே அங்கே வெளிநாட்டுக்கு கிளம்பியிருக்கான். இப்போ வந்து ஸ்டோரியை கம்ப்ளீட் பண்ண முடியலை, ஆனால் நான் திரும்ப வந்துட்டு அந்த ஸ்டோரி எல்லாத்தையுமே உனக்கு கம்ப்ளீட் பண்ணுவேன்றதை வந்து ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கான். அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் இப்போ அந்த ஃப்ளாரவே பார்த்துட்டு அப்படி யோசிச்சுட்டே இருக்கா. அப்போ பார்த்தா அவங்க சிஸ்டர் வந்துடுறா. சரி, நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க, முதல் சாப்பிட்றதுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கூப்பிடுறா. சாப்பிட்டுட்டு இன்னைக்கு வந்து நீ எங்கேயும் வெளியே போகக்கூடாது, பேசாமல் இங்கே போய் தான் ரெஸ்ட் எடுக்கணும்னு வீட்டில் சொல்கிறா. இப்போ ஹீரோயின், சரி நீ வந்து என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லு, யாராச்சும் வந்து இறந்து போனவங்க திரும்ப வர முடியுமா அப்படின்றத கேட்டுட்ருக்கா. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினோட சிஸ்டருக்கு வந்து புரிஞ்சுக்குது. நீ என்ன பார்க்க பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்டதும், ஆமாம் நான் வந்து சின்ன பிள்ளையில அவன் வந்து இல்லாமல் போன பிறகு இந்த பாலை தூக்கி அவனோட வீட்டில் சைடில் போடுவேன், யாருமே திரும்ப போட மாட்டாங்க, வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் வந்து இப்போ வந்து அந்த பாலை என்கிட்ட வந்து திரும்ப ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் சிஸ்டர், உனக்கு அவ்வளோ டவுட்டாக இருந்துச்சுன்னா அவர் உயிரோடு இருக்கதா சொன்ன பர்சனை போய் நீ மீட் பண்ணிவிட்டு அது எவ்வளோ தூரத்துக்கு சாத்தியன்றதை வந்து நீ தெரிஞ்சுக்கோ, நீ எதுக்காக இவ்வளோ யோசனையில் இருந்துட்டுருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கா. கேட்டுட்டு ஹீரோயினுமே, என்ன இவ சொல்கிற மாதிரி போய் அவனை மீட் பண்ணிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட்ட ஜெய் வந்து, நீங்கள் திரும்ப யூஎஸ்ஏ போகிறதுக்கு நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன், ஃப்ளைட் டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டேன்றத சொல்கிறான். அதை கேட்டது ஹீரோக்கு கோவமாயிருது. யாரை கேட்டு நீ இதை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும், இது எல்லாமே நான் தான் பண்ணிகிட்ருக்கேன், வேறு யாரையும் கேட்கல, ஏன்னா இதுக்கு மேலே நீங்கள் இங்கே இருக்கிறது ரொம்ப டேஞ்சர், உங்கள் ஆன்ட்டி வந்து நேற்று ஒரு அட்டாக் பண்ணாங்க இல்லையா, அதுலேருந்தே தெரிஞ்சுக்கிருச்சு அவங்க எவ்வளோ மோசமான ஆளுன்னு, நீங்கள் இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது, கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு கோவமாயிருது. உன்னோட லைனை வந்து நீ கிராஸ் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறான். அது
எனக்கு நல்லா தெரியுது. ஆனா உங்கள பாதுகாக்க வேண்டியது என்னோட வேலை. அந்த வேலைய தான் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ நீ உன்னோட வாய மூடிட்டு பேசாம இரு அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறான். ஆனா அவன் திரும்பவுமே உங்க ஆன்ட்டி வந்து நேத்து வந்தாங்க தெரியுமா அப்படின்றத சொல்றான். என்னன்னு பார்த்தா அங்க போலீஸ் வந்துட்டு மேனேஜர்ட்ட அங்க நாங்க இந்த ரூம் எல்லாத்தையும் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவோட ஆன்ட்டி அங்க வந்துட்டு என்ன நீங்க இங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க நாங்க வாரண்டி லெட்டரோட தான் வந்திருக்கோம் மேடம் சொல்லிட்டு அவங்க கொண்டு போய் காமிச்சதுமே இவங்க வாரண்டி லெட்டரோட தான் வந்திருக்காங்க. இவங்க வந்து செக் பண்ணும்போது நானுமே கூட போயிடுறேன். அவங்க ஏதாச்சும் ப்ராப்ளம் உள்ள பண்ணாங்கன்னா நான் வந்து ஐ விட்னஸா மாறிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து ஜெயிட்ட சரி நீ அந்த மேனேஜருக்கு வந்து கால் பண்ணு அப்படின்னு சொல்றான். அதை கேட்டுட்டு அவனுமே கால் பண்றான். அப்போ அவங்க ரூமை செக் பண்ணட்டும்ன்றத ஹீரோ சொல்லிடுறான். அப்போ இவங்ககிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காரு. அவர் அவரோட ரூமவே செக் பண்ண அனுமதி கொடுத்துட்டாருன்னு சொன்னதும் அவங்க உடனே சரின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி போயிட்டுருக்காங்க. அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ வந்து சிசிடிவி கேமரா மூலமாக அங்கே வந்து லேப்டாப்பில் பார்த்துட்டு தான் இருக்கான். ஜெய் வந்து என்ன பாஸ் நம்ம இப்போ பண்ணுறது ஏதாச்சும் வேறு எதாவது பண்ணி அவங்கள ஸ்டாப் பண்ணலாமான்னு கேட்டதும் இல்லை எதுவும் ஸ்டாப் பண்ண முடியாது நடக்கிறது நடக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அவங்க போய் அங்கே கதவை நாக் பண்ணதும் பார்த்தா அங்கே உள்ள ரூம்ல இருந்து அவங்க மெய்டாக வர்றாங்க. நம்ம ஹீரோவோட ஆன்ட்டி வந்துட்டு உங்கள் ஹோட்டல் ஓனர் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் நீங்கள் என்ன ஓனரை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அவர் ரொம்ப நாள் ஆச்சு இங்கே வரவே இல்லையே அப்படின்றத சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க உள்ளே போய் வந்து தேடி பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ இங்கே வந்திருக்கிறது ரொம்ப பேருக்கு தெரியாது. ஏன்னா அவன் வந்து இப்போ அந்த ரூமை வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. வேற ஒரு ரூமை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ஆல்ரெடி யூஸ் பண்ண அந்த ரூமை தான் இவங்க செக் பண்ண போயிருக்காங்க. அங்கே உள்ளே வந்துட்டு எல்லாத்தையுமே தேடி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல. இங்கே பார்த்தா நம்ம ஹீரோவும் ஜெயும் சேர்ந்து என்ஜாய் பண்ணிவிட்டு அவங்க வாட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஆன்ட்டிக்கு ரொம்ப கோவமாயிட்டு சிசிடிவி கேமராவெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி கோவப்பட்டு பேசுகிறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஜெய் வந்துட்டு இப்போ அவங்க என்ன சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதோ அவங்களுக்கு எல்லா விஷயமே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்கே வெளியே வந்துட்டு அந்த ஆள் வந்து என்ன நினச்சிட்டு இருக்கான் என்னை வந்து இன்சல்ட் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கானா அந்த மேக்கு சப்போர்ட் பண்ணி அவளை காப்பாற்றலான்னு வேற நினைக்கிறானா தேவையில்லாமல் அவங்க 2 பேரும் என்கிட்ட வந்து வம்பு வச்சாங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் நான் பண்ணிடுவேன் என்னோட பவர் என்னன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அப்புறம் ஹீரோயின் நாங்கள் ஃபோனை ட்ரை பண்ணிகிட்ருக்கே வந்துட்டுருக்கா. அப்போ பார்த்தாங்க மெயில் வந்துட்டு டாக்டர் ஃபேன் வந்து உங்களை மீட் பண்ண வந்திருக்காருன்றத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவனுமே உள்ளே வந்துடுறான். சாரி கேட்குறான். உன்கிட்ட சொல்லிட்டு வராமல் நான் வந்துட்டேன் உன்னோட காயம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் என்ன இப்போ எங்கேயே கிளம்புன மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் ஆமாம் நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணுன்னு சொல்கிறா. அதை கேட்டுட்டு நீங்கள் இந்த டயத்தில் போய் இப்படிலாம் ட்ரை பண்ணுறது சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இல்லை இருக்கட்டும் நான் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொன்னதும் சரி நீங்கள் வேணால் சொல்லுங்க நான் கூட்டிகிட்டு போய் விடுறேன் எங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோயினுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. பேசாமல் அவனவே பார்த்துட்ருக்கா. அப்புறம் ஜெய் வந்து நம்ம ஹீரோட்ட வந்து சொல்லிட்டுருக்கான் உங்கள் பிரதர் வந்து எனக்கு கால் பண்ணார். மே வந்து இம்பார்ட்டண்டான மேட்டர் வந்து உங்கள்கிட்ட பேசணுமா அதுக்காக உங்களுக்காக வெயிட் பண்ணுறதுக்காக வராங்களாம். 2 பேருமே சேர்ந்து தான் கிளம்பி வந்துட்டுருக்காங்கன்றத சொல்லிட்டுருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட பிரதர் அங்கே அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். தேங்க்ஸ் சொல்லிட்டுருக்கான். நீங்கள் தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல வேணாம் நீங்கள் என்னோட பிரதரை தான் மீட் பண்ணுறதுக்கு வரேன்னு சொல்லியிருக்கீங்க. நான் வந்து உங்களை கூட்டிகிட்டு போல வரலன்னு வச்சுக்கோங்க மே கண்டிப்பாக என்னோட பிரதருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன பிடிச்சி திட்டுவாருன்றத சொல்கிறான். அதை கேட்டுட்டு ஆனால் உங்களை திட்டமாட்டார் அவர் என்ன தான் திட்டுவார் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. நீங்கள் அப்படிலாம் தப்பாக புரிஞ்சுட்டு பேசாதீங்க என்னை விட அவனுக்கு உங்கள் மேலே தான் ரொம்ப அக்கறை அது நல்லாவே எனக்கு தெரியும். இப்போ பாருங்கள் நம்ம ஒரு டைம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க போகிறதுக்கு அங்கே ஜெய் வந்துடுவார் கூப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜெய் வந்துடுறான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ பிரதர் வந்து சிரிச்சிட்டு இருக்கான். நான் தான் சொன்னேன்லன்னு. அப்போ ஜெய் வந்துட்டு சரி நம்ம போய் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இதே இடத்துல நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோட பிரதர் உனக்கு வேணா நான் பேச்சு துணைக்கு இருக்கவான்னு சொல்லிட்டு கேட்குறான். இல்லை வேணான்னு சொன்னதும் அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். சரி உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சுன்னா நீங்கள் இங்கே ஒரு புக் இருக்குது இதை எடுத்து நீங்கள் ரீட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்போ ஹீரோயின் அந்த புக்கை வந்து ரொம்ப அமைதியாக பார்த்துட்ருக்கா. அப்போ அவங்க சிஸ்டர் சொன்னது தான் ஞாபகம் வருது. ப்ராப்ளத்தை பேஸ் பண்ணி பழகணும் அந்த ஆள் வந்து உண்மையான பார்க்குன்னு உனக்கு தெரியணும்னா நீ வந்து பயந்து ஓடக்கூடாது நீ இருந்து எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும்னு சொன்னது ஞாபகம் வந்துட்டுருக்கு. ஹீரோயின் அந்த புக் எடுத்து படிக்கலான்னு பார்க்குறான். ஆனால் படிக்காமல் பேசாமல் அமைதியாக அப்படியே பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோனோட ஹேரவே டச் பண்ணிட்டு இருக்கான். அப்போ சின்ன வயசில் நடந்த ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறான். எனக்கு பொனிடெயில் அழகாக போட தெரியும்னு சொல்லிட்டு அவளுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இல்லை உனக்கு தெரியாதுன்னா விட்டுன்னு சொன்னதும் பார்த்தா ஏதோ கோமாளி மாதிரி பண்ணி வச்சுட்டான். அவள் கோவப்பட்டுட்டு அடிக்கி விரட்டி இருக்கா. அதெல்லாம் இப்போ அவன் நினச்சி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் என்ன நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆமாம் நான் வந்துட்டேன் நீங்கள் என்ன அந்த புக்கை ரீட் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் இல்லை நான் ரீட் பண்ணணும்னு சொல்கிறான். நான் உங்களுக்காக தான் இந்த புக்கை கொண்டு வந்திருந்தேன்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்கள்
நீங்கள் என்ன எனக்கு ரீட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு புக் தான் கொண்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும், ஆமாம் நான் ஒன்று தான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுமே உட்காந்து 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோட பிரதர் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவனுக்குமே கொஞ்சம் ஜெலஸாக தான் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா ஹீரோயின் அவனுக்குமே பிடிச்சிருக்கு இல்லையா, நீங்கள் இதுக்காக தான் மேய போய் திரும்ப திரும்ப மீட் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே யோசிக்க ஆரம்பிச்சிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஒரு ஸ்டோரி சொல்கிறான். இது ஒரு பையனை பற்றின ஸ்டோரி. அவன் ஆல்ரெடி இறந்து போயிட்டான். ஆனால் ஒரு பொண்ணு மேலே அவன் ரொம்ப பாசம் வச்சுருந்தான். அவளுக்காக தான் இப்பயுமே அந்த சமாதியிலே அவன் காத்துட்டே இருக்கான். அவன் வந்து மீட் பண்ணுவான்னு சொல்லிட்டு காத்துட்ருக்கான். ஆனால் அந்த பொண்ணு தான் வந்து மீட் பண்ண மாட்றா அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு அப்படின்னா அந்த பையன் ரொம்ப கோவமாக இருப்பான்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. ஆமாம் அவன் ரொம்ப கோவமாக தான் இருக்கான். இப்போ வரைக்கும் மீட் பண்ணவே வரல. அவகிட்ட நிறைய கொஸ்டின் கேட்கணும்னு அவன் நினச்சிட்டு இருந்தான். ஆனால் இப்போ அவளை பற்றின நிறைய நியூஸ் தான் அவன் கேட்டுட்ருக்கான் அடுத்த பையங்களோட சம்மந்தப்படுத்தி. அதனால தான் அவனுக்கு ரொம்ப கோவமாக இருக்குன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின்ட்ட அவன் இறந்து போனதுக்கு அவள் காரணம் இல்லைன்றது மட்டும் அவனுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அந்த பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டுகிட்டே ஹீரோயின் அப்படின்னா அவனை வந்து மீட் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும், ஏன்னா அவனால் வர முடியல. இப்போ அவன் ஹெவன்ல இருக்கான். அவனும் பாவம் ரொம்ப வருஷமாக காத்துக்கிட்டு இருக்கான். காட் வந்துட்டு அவனுக்கு பிளஸ்ஸிங் கொடுக்கட்டும், அந்த சமாதியிலேருந்து வெளியே வரலான்னு சொல்லிட்டு இப்போ தான் அவனுக்கு அந்த சான்ஸ் கொடுத்துருக்கு. அவனுமே அங்கேருந்து வெளியே வந்துட்டான் அந்த பொண்ணை பார்க்குறதுக்காகன்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு ஹீரோயின் அப்படின்னா அந்த பையன் இறந்து போல, அந்த பையன் உயிரோடு தானே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அப்படியே ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுறா. இப்போ ஹீரோ அந்த பொண்ணை அவன் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணப்ப அவள் வந்து இப்போ வரைக்குமே எல்லா விஷயத்தையுமே ஞாபகம் வச்சுருக்கா. எதையுமே மறந்து போல. அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தது கூட ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். அதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயின் எது அந்த ரெயின்போவை பற்றின ப்ராமிஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போ ஃபஸ்ட் டைம் அவன் பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு வந்து வேறு யாரு கூடயோ வந்து கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லி தப்பாக புரிஞ்சுக்கிட்டான். அதனால் அவளை வந்து ரொம்ப ஹேட் பண்ணுறதுக்குமே ட்ரை பண்ணான். ஆனால் அவனை பற்றி இப்போ அவளுக்கு ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்கிருச்சு. அவளோட லைஃப்பில் வேறு யாருமே இல்லைன்றத அவனுக்கு தெரிஞ்சுக்கிருச்சு. அதனால் அவன் மேலே இருந்த அந்த ஹேட் போயிட்டு மேலே அந்த லவ் வந்து இப்பயுமே வந்து அவனால் ஸ்டாப் பண்ண முடியாமல் போயிருச்சு. அதனால தான் அவன் டிசைட் பண்ணிட்டான் இங்கேவே இருந்து அவளை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு. அவனுமே ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டான். என் பாட்டு எந்திரிச்சு அங்கே நின்றுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அப்படியே அழுக ஆரம்பிச்சிடுறான். அப்போ ஹீரோயின் வேகமாக போயிட்டு அவனை பின்னாடி ஹக் பண்ணிட்டு அப்படின்னா இங்கேவே இருக்கலாமே அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு ஹீரோ இல்லை அவனால் இருக்க முடியாதுன்னு சொல்கிறான். அந்த பொண்ணு சொன்னாலும் அவன் இருக்க மாட்டானான்னு சொல்லிட்டு கேட்டதும் நம்ம ஹீரோ அவங்க அப்பா சொன்னது தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்போ அவங்க அப்பா உன்னோட ஆன்ட்டி வந்து அங்கவே இப்போ ஹோட்டலுக்கு வந்து தான் நான் கேள்விப்பட்டேன். இதுக்கு மேலே நீ அங்கே இருக்கிறது டேஞ்சர், நீ கிளம்பி வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டுட்டு அவங்க வந்துட்டு போட்டோம். அவங்க என்னவா பார்க்க வந்தாங்க, அந்த ஹோட்டல் ஓனரை தானே பார்க்க வந்தாங்க, அவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண அந்த பர்சனை தான் பார்க்க வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு நீ வந்து சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டேயா, அங்கே இருக்கிறது டேஞ்சர், உன்னோட ஆன்ட்டிக்கு வந்து உன்னோட விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு ஹீரோ அவங்க என்ன பெருசாக செய்ய போகிறாங்க, என்ன பண்ணுவாங்க, மிஞ்சி மிஞ்சி போகிறா என்னோட உயிரை தானே எடுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க, பார்த்துக்கலாம். ஒரு பவருக்காக தன்னோட பிரதரவே கொலை பண்ணவங்களை எப்படி சும்மா விட்டுட்டு வர சொல்கிறீங்க, நான் எதுனாலும் வந்து இதுக்கு மேலே இங்கே விட்டுட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவங்களால என்னை எதையும் பண்ண முடியாது, என்னை யாருன்னு அவங்க எப்படி கண்டுபிடிப்பாங்க, அந்த ஆக்சிடெண்ட்டில் தான் நீங்கள் எனக்கு பதிலாக வேறு ஒரு பாடியுமே வச்சுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதை கேட்டுட்டு அவர் ஆனால் பிளட் குரூப் என்னமோ இப்பயுமே சேம் தானே, அந்த லேடி வந்து எப்படிப்பட்டவங்கன்னு உனக்கு தெரியாதா, கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நீ வந்து இப்போ யாருக்காக இங்கே ஸ்டே பண்ணுவோன்னு மேக்காக தானே, ஆனால் அந்த பொண்ணோட வீட்டில் வச்சு தான் உன்னை அட்டாக் பண்ணாங்க, நாளைக்கு அந்த பொண்ணு மேலேயுமே அட்டாக் பண்ண மாட்டாங்கன்றது என்ன உறுதி இருக்குது, உன்னால் அந்த பொண்ணுக்குமே வந்து ஆபத்து வர்றோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. இப்போ ஹீரோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு செத்து போனவங்களால் எப்படி திரும்ப வர முடியும், அவனால் திரும்ப வரவே முடியாது அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு அதெல்லாம் கிடையாது, அவன் என் முன்னாடி தான் நின்றுட்டுருக்கான், எனக்கு அது நல்லாவே தெரியும், எனக்கு அந்த ரெயின்போ ஸ்டோரியுமே அவன் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ நான் இப்போ வந்து ஒரு சின்ன ஸ்டோரி தான் சொன்னேன், நீ ஒரு ஆக்ட்ரஸ் தானே, இதை கூட வந்து புரிய முடியலையா, நம்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோயின் என்னை பார்த்தா உனக்கு என்ன இடியட் மாதிரி தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதை கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோ வந்து பார்க்க பற்றி தானே நீ பேசிகிட்டு இருக்க, அவன் என்னோட ஃப்ரெண்டு தான், அவனை பற்றி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், அவனை பாரியே தான் நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருப்பாங்க, நாங்கள் 2 பேருமே சேம் பர்சனாலிட்டி தான், நான் இப்போ அவன் உயிரோடு இருந்தால் எப்படி இருக்குன்னு நினச்சி பார்த்தா இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் உன்ட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருன்னு தெரியும், அவனை வந்து ஏமாத்தின அந்த பொண்ணு யாருன்னு தெரியும், அந்த பொண்ணோட பேர் வந்து மே அப்படின்னு சொல்கிறான். நீ தானே இந்த ஏமாத்துக்காரி, அவனுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுது நீ விஎஸ்ல இருக்கும்போது என்னை மறந்துட்டு நான் பெரிய ஸ்டார் ஆகணும், என்கிட்ட கான்டாக்ட் எதையும் வைக்காதன்னு, அதனால தான் அவனுக்கு இந்த நிலைமை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். அதெல்லாம் கேட்டுகிட்டே ஹீரோயின் என்னை பார்த்தா உண்மையிலேயே உனக்கு எப்படி ஃபன்னியாக தோணுதா இல்லை பைத்திய மாதிரி தோணுதா, உன்னை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே உன்னோட ஐஸில் நான் பார்த்தேன், அவ்வளோ வந்து என் மேலே வெறுப்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறா. அந்த வெறுப்புக்கு மீனிங் கூட எனக்கு என்னன்னு தெரியலை, எதுக்காக நீ இவ்வளோ என்ன ஹேட் பண்ணிட்டு இருக்கேன்னு,
அதுக்கப்புறம் நீ வந்து கண்டிப்பா என்னோட பார்க்கா இருக்க முடியாது. அவன் வந்து எப்படிப்பட்ட நல்ல பர்சன் தெரியுமா? யாரையும் ஹேட் பண்ணவே அவனுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றா. அத கேட்டு அவனுக்கு கோவமாயிட்டு, உன்னால தான் அவனோட உயிரே போயிருச்சுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு இருக்கான். இவங்க சண்டைய பார்த்துட்டு நம்ம ஹீரோவோட பிரதர் வேகமா அந்த இடத்துக்கு ஓடுறான். ஹீரோ பார்க்குக்காக தானே நான் இங்க வந்திருக்கேன். கண்டிப்பா உன்ன வந்து நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. உன்னோட லைஃப்ல ஹாப்பியே இருக்காது. நான் எப்பயுமே உன்ன ஹாப்பியாவே இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அன்னைக்கு நான் சொன்னேன்ல உன்னோட ஃபாஸ்ட்ட வந்து உன்னோட பிரசன்ட் ஃபியூச்சரா மாத்தி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அவள பிடிச்சு கீழ தள்ளி விட்டுறான். அப்ப ஹீரோவோட பிரதர் அங்க வந்துட்டு ஹீரோயின்ட்ட நீங்க என்ன நல்லா தானே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறான். எதுக்காக நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க பிரதர்ட்ட கேட்குறான். ஹீரோயின்ட்ட நீ வந்து இந்த ரெயின்போ ஸ்டோரியோட எண்டிங் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கேட்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இத்தனை வருஷமா காத்துட்டு இருக்கேல, அதை எப்பயுமே உன்னால கேட்க முடியாது. ஏன்னா பார்க்கோட சேர்ந்து அந்த புக்கையுமே நான் ஏறிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவங்க பிரதர்ட்ட இவள அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். எல்லாத்தையும் கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் பாவம் ரொம்ப அழுதுட்டு இருக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.